திருக்குறள் அப்படிங்கிறதே பெருமைதான். அந்த திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவரை பத்தியும் பல கவிஞர்கள் பல வரிகள்ல புகழ்ந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட புத்தகத்துல 614வது பேஜ்ல திருக்குறள் தொடர்பான முக்கியமான கூற்றுகள் அப்படின்னு கொடுத்திருக்கோம். முக்கியமான கூற்றுகளை நான் ரீட் பண்றேன். பாரதியார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முண்டாசு கவிஞர் அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லுவோம் இல்லையா, அவர் திருக்குறளை பத்தி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது திருவள்ளுவரை பத்தி மேன்மைப்படுத்தி தன்னோட வரிகள்ல கொடுத்திருக்காரு. அது போக கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நமக்கு ஒரு முக்கியமான வரிகளை கொடுத்திருக்காரு. அடுத்து பாரதிதாசன் பாத்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், இத மாதிரி ஒரு 4 வரிகள் பாரதிதாசன் பாடுறாரு. அதுக்கடுத்து இடைக்காடனார் கடுகை துளை தேல்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்றாரு. ஔவையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு சொல்றாரு. அது போக கபிலர் ஒரு முக்கியமான ஒரு வரிகள் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிகள்ல ஒரு முக்கியமான இது அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய அளவிலான பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரம் சின்ன நீர்த்துளி இருக்குல்ல, அந்த சிறிய நீர்த்துளிக்குள்ள தெளிவாக தெரியுமா. அதே மாதிரி திருவள்ளுவருடைய 2 அடிகள் என்ன பண்ணுதான், மிக பெரிய அளவிலான கருத்துக்களை நமக்கு வழங்குகிறது அப்படின்னு தன்னுடைய பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காரு. இந்த கபிலர் இயற்றிய பாடல் வரிகள் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல்ல இருக்கு. இந்த திருவள்ளுவ மாலை முழுவதுமாக திருக்குறளை போற்றி பாடுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு நூல். சரி, இதுல இருக்கக்கூடிய புலவர்கள் எத்தனை பேர், அது போக இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு சொல்றத கமெண்ட் பண்ணுங்க.